இப்போ வேலை வாய்ப்பு நிறைய பேர் அந்த விஷயம் ஒன்று கிளாரிட்டி இல்லாமல் இருக்காங்க. என்னன்னா, நிறைய பேர் மெம்பர்ஷிப் கார்டு எடுக்கிறீங்க, ரைட், வேலை இல்லைன்றீங்க. அதுக்குள்ளே ஏதாவது முயற்சி நீங்கள் எடுத்திருக்கீங்களா? இல்லை, ஓகே, அது நாட் அ இஷ்யூ. இப்போ சேனலில் நிறைய ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, முந்தி மாதிரி சேனல்ஸ் இல்லை. நம்ம ரிக்வெஸ்ட் கண்டிப்பாக வைப்போம், செய்வோம். என்ன மாதிரி ஆட்கள் கண்டிப்பாக முன்னே நான், சிவன் சீனிவாச சார், ஜெயின் காரு, இவங்கெல்லாம் வந்து கன்ஃபார்ம் எங்களால் சேனல் ஹெட் வரைக்கும் போய் பார்க்கலாம். இப்போ காவேரி மணி, அனுராதா மேம், பாலா சார் தைரியமாக போய் நின்று பேசி கண்டிப்பாக எங்கள் ரிக்வெஸ்ட் நாங்கள் வைப்போம். கண்டிப்பாக எனக்கு ஒரு நம்பிக்கை எப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு 4 பேருக்காவது வேலை வாங்கி கொடுக்க எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் செய்வேன். அது வந்து நான் பெரிய ஹீரோயினிக்கெல்லாம் சொல்லலை. கண்டிப்பாக இல்லாதவங்க யார் நடித்து பேக் விலாகில் இருக்காங்க, வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக என்னோட முயற்சி கண்டிப்பாக உண்டு, கண்டிப்பாக செய்வேன். இது வந்து என் மேலே நம்பிக்கை வச்சு தான் நான் செய்கிறேன். பிகாஸ் பரம்பரையாக நாங்கள் சினிமாவில் இருக்கோம், எங்களுக்கும் ஒரு ஸ்தாபனம் இருக்குது. அந்த வச்சு நான் கண்டிப்பாக என்னோடய முயற்சி நான் எடுப்பேங்க. அதே மாதிரி பென்ஷன் ஸ்கீமில் ஃபுல்லாக வரும். 60 அண்ட் அபவ் மேலே பென்ஷன்ஸ் எல்லாருக்கும் உண்டு. மெடிக்கல் ஆசிடஸ் உங்களுக்கு தெரியும், மெடிக்கல் ஸ்கீம் ஃபுல்லாகவே இருக்குது, அதில் எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டும். ரெண்டாவது, கண்டிப்பாக இந்த வருஷம் இந்த டீம் வந்து சின்ன திரைக்கு ஒரு ஆஃபீஸ் கண்டிப்பாக உண்டு. அதுக்குள்ள எல்லா பேஸும் நான் போட்டாச்சு. ஜெயிச்சு வந்தோன்னா அந்த ஆஃபீஸை நாங்கள் ஓப்பன் செய்வோம். அதே மாதிரி எங்களுக்கு நிலம் கொடுத்துருக்காங்க கட்டுறதுக்கு. அதுக்கும் கவர்மெண்ட்டில் இந்த எலெக்ஷன் இருக்கனால கண்டிப்பாக நான் போய் உட்காந்து அதை பெருசாக மூவ் பண்ண முடியாது. எலெக்ஷன் முடிஞ்சோடனே பேசி வீடுகள் கட்டி தரத்துக்கு எல்லாம் நம்மளோட சப்போர்ட் நம்ம சைட்லேருந்து இருக்கும். கவர்மெண்ட் கிட்ட நாங்கள் பேசி கண்டிப்பாக வாங்கி தருவோம். நாங்கள் வந்து சும்மா செய்வோம் இல்லை, ப்ளீஸ் வெயிட் அண்ட் வாட்ச். 6 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நாங்கள் செய்த விஷயத்தை 2000 சில்லற உள்ள மெம்பர்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக போகும். அந்த மாற்றமே கிடையாது. ஏன்னா நிறைய நல்லது அவங்க செஞ்சுருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது என்ன பிரச்சனைனா, நிறைய பேருக்கு அதை ரீச் ஆகலை, தெரியல என்ன செஞ்சாங்கன்றாங்க. என்ன செய்யாம இன்னைக்கு வந்து ஒரு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் பணம் இருந்து இடத்த வாங்க வரைக்கும் செஞ்சாங்கன்னா அது பெரிய விஷயங்க. என்ன பொறுத்த வரைக்கும் செய்யலன்றது வந்து சொல்லக்கூடாது. செஞ்சேன்னு சொல்லுங்க, தப்பு இல்லை. அதை இந்த வாட்டி கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். அதே மாதிரி எங்களோட டீம் மொத்த பேரும் இதுக்கு வேலை செய்வோம். இதை நாங்கள் வந்து இசி மெம்பர், செக்ரட்டரி, பிரசிடென்ட், ஜாயிண்ட் பிரசிடென்ட் அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் ஒரு குடும்பம். இந்த 3 வருஷம் இந்த குடும்பம் ஒன்றாக டிராவல் செய்வோம். அவங்க எடுக்கிற மொத்தம் டீம் எடுக்கிற முடிவு தான் எங்களோட முடிவு. அந்த முடிவே வந்து எங்களோட மெம்பர்ஸோட முடிவாக தான் இருக்கும். எல்லா மீட்டிங்ஸ் எஸ் வி வில் மீட். அதே மாதிரி எல்லா மெம்பர்ஸும் கண்டிப்பாக இந்த 3 வருஷம் எங்கள் கூட கண்டிப்பாக டிராவல் செய்வோம். ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு இது 2-3 வருஷத்துக்கு முன்னால், அதுக்கு முந்தான பீரியட்லாம் பிரசிடெண்ட்டாக நின்னேன். அதுக்கப்புறம் என்னோட மெம்பர்ஸ்க்கு நான் பேசினது இல்லை. பிகாஸ் நிறைய மனஸ்தாபங்கள் நடந்தது எலெக்ஷன் டைமில். வெறுத்து என்னடா ஒரு சம்மந்தம் இல்லாமல் ஒரு பவர், இந்த பவர் ஹங்கருக்காக எதுக்கு இருக்காங்க எனக்கு தெரியல. மக்களுக்கு நல்லது செய்ய வந்தால் நீங்கள் அதை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி செய்வாங்க. நான் தலைவர் ஆகணும், நான் இது ஆகணும், என்ன ஆக போகிறீங்க? ஏங்க எனக்கு தெரிஞ்சு சிஎம் பிஎம் எலெக்ஷன் கூட இவ்வளோ சண்டை போட்டுக்க மாட்டாங்க, இவ்வளோ வேலை பார்க்க மாட்டாங்க. எதுக்காக அடிச்சுக்கிறோம் எனக்கு தெரியல. நல்லது செய்ய தானே வரீங்க, அதை செய்யுங்க. அதையும் செய்ய விரும்ப மாட்டீங்க. அதை விட்டுட்டு அது அக்கௌண்ட்டில் பணம் இருக்கா, இல்லை ஈவெண்ட் நடத்த அடிக்கலாமா, இதெல்லாம் என்ன தப்பான மூவாக இருக்குங்க. அது செய்யாதீங்க. யாருக்கு என்ன செய்யணும் நீங்கள் நினைக்கணும் அதை மாத்திரம் செய்யுங்க. அது போதும். நீங்கள் இந்த சின்ன திரையில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சின்ன திரைன்னு அங்கீகாரம் நமக்கு இல்லைங்க. அந்த அங்கீகாரத்தை முதல் கொண்டாடணுங்க. நாங்கள் பெரிய திரையில் இருக்கேன், எங்கள் பெரிய திரைக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குது. அதே மாதிரி சின்ன திரையில் ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக வேணும். நம்ம யாரு என்ன நிப்பாட்டணும், நம்ம திரையிலேருந்து ஒரு தலைவர் வரணும், ஒரு மதிப்பு வேணுங்க. என்ன திரைங்களா, சரிங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி நிறைய மெம்பர்ஸோட எந்த கான்டாக்ட் நம்பர்ஸ் கிடையாது, அட்ரஸ் கிடையாது. எல்லாரோடது டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக இதில் அப்டேட் ஆகும். ஏற்கனவே இவங்க வந்து டிஜிட்டலாகவே எல்லாரோடது வந்து கொண்டாந்துட்டாங்க. புதுசாக நாங்கள் ஆப்பை கொண்டாந்தோம் அதெல்லாம் கிடையாது. அதை எப்படி பயன்படுத்த போகிறோம், எப்படி செய்ய போகிறோம்ன்றது நாங்கள் முடிவு பண்ணுறது தான், எப்படி வந்து கொண்டு போய் ரீச் பண்ணுறது தான். அதே மாதிரி எல்லா மெம்பர்ஸும் மேக்ஸிமம் எவ்ரி மந்த் ஒரு 100-150 மெம்பர்ஸ்க்கு நாங்கள் கம்யூனிகேட் பண்ணி வர வச்சு சாப்பாடு போட்டு அவங்க குறைகள் கேட்டு இந்த 3 வருஷம் அவங்க எங்கள் கூட ட்ராவல் பண்ணுவாங்க. ஏன்னா அடுத்த தடவை நான் ஃபோன் பண்ணேன், என்ன மேடம் 3 வருஷம் எலெக்ஷன் முன்னால் ஃபோன் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ஃபோன் பண்ண மாட்டீங்க, இந்த குறைகள்லாம் சொல்லக்கூடாது. அவங்களுக்காக தானே வந்திருக்கோம்.
ஸோ அவங்க கூட குடும்பம் ஒரு ஆளாக உள்ளே போய் என்ன தேவைகள் தெரிஞ்சு அவங்களுக்கு எங்கனால என்ன சின்ன பெஸ்ட்டு செய்யணும் அதை நாங்கள் செய்வோங்க. கண்டிப்பாக செய்வோம். நான் நம்புகிறேன். எங்களை நம்பி நீங்கள் ஓட்டை போடுங்க. கண்டிப்பாக நிச்சயம் நான் நல்லதை செய்தான் வந்திருக்கோம். வணக்கம், நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.